அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்பவிருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லாரும் நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கும். ஒவ்வொரு மாதமும் நம்ம சிறப்பான பலாபலனை யோகத்தோடு மிக்க ஒரு ஆன்மீக சிந்தனையோடு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இதன் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இனிமேல் வரக்கூடிய ஜூன் 2026 ஆங்கில மாதத்துடைய ஒவ்வொரு நாட்களுடைய நிலை, அதோட யோகம், சித்த யோகமா, அமிர்த யோகமா, நட்சத்திரம் எப்படி இருக்குது, இன்றைக்கி என்னென்ன விசேஷம் வருது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்ப்போம். எல்லாருக்குமே யோகம் அப்படின்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறாங்க. இப்போ ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இந்த யோகம் அப்படிங்கிறது கிரகச்சேர்க்கை, பாவகத்துடைய அமைப்பு, அதே போல் பல விஷயங்கள் நமக்கு ராஜயோகமாக, ஒரு லாட்ரி யோகமாக, ஒரு விபரீத ராஜயோகமாக, இது மாதிரியெல்லாம் அமையக்கூடிய அமைப்பு 100 விதமான யோகங்கள் உண்டுங்க. அதிகமாகவே நம்ம சொல்லலாம். இன்றைக்கி வைகாசி மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை மிக சிறப்பாக இந்த ஜூன் மாதத்தில் பரணி நட்சத்திரத்தோடு பிறக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆனால் பிரதமை திதி அப்படின்னு வருதுங்க. முக்கியமான விஷயங்களை நம்ம எடுக்கிறதுக்கு நாள், நட்சத்திரம், தேதி, அதே போல் ஓரை எல்லாமே பார்க்கணும். அப்போ சித்த யோகமாகவே இருந்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும், நட்சத்திரமும் நமக்கு பயன்பாட்டுக்கு வந்தாலும் திதி அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக எடுக்கணும். அதில் இன்றைக்கி திங்கட்கிழமை அப்படிங்கிறது கிழமைநாதனாக நம்ம ஒரு திங்கட்கிழமை பிறந்திருக்கீங்க அப்படின்னா கிழமைநாதனுக்கு மிக மிக விசேஷமான அமைப்பு உண்டுங்க. ஏன்னா பஞ்ச அங்கங்கள்னு சொல்லக்கூடிய பஞ்சாங்கத்தில் கிழமைக்கு ஒரு அங்கீகாரம் உண்டு. திங்கட்கிழமை அப்படின்னா சோமவாரம்னு சொல்லுவோம். அது சந்திரனுடைய அமைப்பு. அம்மா மேலே பாசமாக இருப்பாங்க. அந்த திங்கள் கிழமை பிறந்து சந்திரன் நமக்கு என்ன ராசியில் அமருதோ அந்த ராசி, அதோடைய பாவகத்தன்மை மிக சிறப்பாக இருக்கணும். அந்த இப்போ கடகராசியில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன், சந்திரன் ஆட்சி, செவ்வாய் பகவான் நீசம். அந்த நீசபங்க ராஜயோகம் பற்றி இப்போ தமிழ்நாடே பேசிகிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இப்போ இந்த கடகராசியில் செவ்வாய் நீசமாக இருந்தாலும் இங்கே ஒரு யோகம் என்ன பேசுது, ஆட்சி பெற்ற இடத்தில், அதாவது சந்திரன் ஆட்சி, இந்த இடத்தில் செவ்வாய் நீசமாக இருந்து, செவ்வாய்ங்கிற கிரகம் அங்கேயே அமர்ந்தால் நீசபங்க ராஜயோகமாக சந்திரனுடைய அமைப்பில் சொல்கிறோம். அதே சந்திரனோட குரு சேர்ந்து அங்கே இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ குரு பெயர்ச்சி வருது ஜூன் 2ஆம் தேதி, நாளைக்கு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது சிறப்பாக வரப்போகுது. அப்போ குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த இடம் இன்னும் சிறப்பாக அமைப்பு. ஏன்னா சந்திரன் குரு அப்படிங்கிற குரு சந்திர யோகம். இந்த யோகத்தை பற்றி தானே நம்ம தினமும் நமக்கு என்ன யோகம்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி அமைப்பில் பிறந்தவங்களும் தாய்ப்பாசமாக இருக்கிறது, தாய் உள்ளமாக இருக்கிறது, பாசத்துக்கு நேசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருக்கிறது, ஒரு அன்பை எதிர்பார்த்து இருக்கிறது, எல்லாமே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம யோகத்தை கொடுக்காதா? ஃபஸ்ட்டு யோகம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு வரக்கூடிய சிந்தனை நீங்கள் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். ஒன்று உடல் அளவிலும், 2வது மனது அளவிலும். முன்ஜென்ம கர்மவினையை நம்ம எப்படியெல்லாம் போக்கிக்கிறது, தானம், தர்மம், மற்ற ஒவ்வொரு சிந்தனையும் நமக்கு ஆரோக்கியமான சிந்தனைகளை கொண்டு வந்தாவே அதுவே யோகமாக மாறும். ஒவ்வொரு தினமும் நம்ம என்னென்ன யோகங்கள், எப்படியெல்லாம் நம்ம மாற்றிக்கணும், எப்படி நம்ம அதிர்ஷ்டமாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். சிவாய நம. நாளை சந்திப்போம்.